வெல்கம் டு மேட்டூர் அகரம் டிஎன்பிசி பயிற்சி மையம். போன கிளாஸில் 6வது 7வது தமிழ் புக்கில் இருந்து இயல் வாரியா ஓகேங்களா ஒரு வரி வினாவிடை வீடியோவை பார்த்தோம் ஓகேங்களா. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 8th தமிழ் புக்கில் இருக்கக்கூடிய ஓகேங்களா இயலை வரி வரியாக பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா நமக்கு வரக்கூடிய டிஆர்பி டெட்டு எஸ்ஜிஎல் டிஎன்பிசிக்கு ஓகேங்களா அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் தமிழ் ரொம்ப ரொம்ப முக்கியமான இம்பார்ட்டன்ட் தான் நம்ம இன்றைக்கி சொல்ல போகிறோம். மிஸ் பண்ணாத இந்த வீடியோவுக்கு பாருங்கள். வாங்க வீடியோவுக்கு போகலாம். பாருங்கள் ஓகேங்களா. 8ஆம் வகுப்பு இயல் 1ல் தமிழ் இன்பம் அதில் கவிதை தமிழ் மொழி வாழ்த்து அப்படிங்கிற முதல் பாடத்தில் இருந்து தான் நம்ம இன்றைக்கி வீடியோவை பார்க்க போகிறோம். பாருங்கள், மக்களின் பண்பாட்டுடன் நெருங்கிய தொடர்புடையது மொழி. மக்களின் பண்பாட்டுடன் நெருங்கிய தொடர்புடையது மொழி. தமிழர்கள் தம் தாய்மொழியாகிய தமிழை உயிராக கருதி போற்றினர். பின்வருவன பாரதியாரின் பாடல் வரிகள். வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ்மொழி, வானம் மலர்ந்தது அனைத்தும் அளந்திடு வன்மொழி வாழியே, சூழ்களி நீங்க தமிழ்மொழி ஓங்க துவங்குக வையகமே, தொல்லை வினைதரு தெல்லை அகற்று சுடர்க தமிழ்நாடு அப்படின்னு பாரதியாருடைய பாடல் வரிகள். அடுத்து பாருங்க, சொல்லும் பொருளும். அடுத்தது சொல்லும் பொருளும். பாருங்க, சொல்லும் பொருள்ல ஓகேங்களா நிரந்தரம்னா காலம் முழுமையும். நிரந்தரம் அப்படின்னா காலம் முழுமையும். வன்மொழி அப்படின்னா வளமிக்க மொழி. வன்மொழினா வளமிக்க மொழி. சூழ்களி அப்படின்னா சூழ்ந்துள்ள அறியாமை இருள். சூழ்ந்துள்ள அறியாமை இருள். இசைனா புகழ். வைப்பு அப்படின்னா நிலப்பகுதி. தொல்லை என்னும் சொல்லின் இருபொருள். தொல்லை என்னும் சொல்லின் இருபொருள். பாருங்க, தொல்லை என்னும் சொல்லின் இருபொருள். ஒன்று துன்பம், இன்னொன்று பழமை. ஆகாயத்தால் சூழப்பட்ட எல்லாவற்றையும் அறிந்து உரைக்கும் வளமான மொழி தமிழ் மொழி. 7 கடல்களால் சூழப்பட்ட எல்லாவற்றையும் அறிந்து உரைக்கும் வளமான மொழி தமிழ் மொழி. தொல்லை வினைதரு தெல்லை என்பதன் பொருள். அதை பார்த்தீங்கன்னா தெல்லை என்பதன் பொருள் பழைய செயல்களால் உண்டாக்கும் துன்பங்கள். அதை பார்த்தீங்கன்னா தெல்லை என்பதன் பொருள் என்னன்னு கேட்டாங்கன்னா பழைய செயல்களால் உண்டாகும் துன்பங்கள். பாரதியாரின் பன்முக ஆற்றல்கள். பாரதியாரின் பன்முக ஆற்றல்கள். இவர் பார்த்தீங்கன்னா கவிஞர், எழுத்தாளர், இதழாளர், சமூக சீர்திருத்த சிந்தனையாளர், விடுதலை போராட்ட வீரர். அப்போ பாரதியாருடைய பன்முக ஆற்றல் என்னன்னு பாருங்க. கவிஞர், எழுத்தாளர், இதழாளர், சமூக சீர்திருத்த சிந்தனையாளர்கள், விடுதலை போராட்ட வீரர். பாரதியாரின் முழு பெயர் பாருங்க, சி. சுப்பிரமணிய பாரதியார். பாரதியார் நடத்திய இதழ்கள் பாருங்க, இந்தியா, விஜயா. பாரதியாரின் முப்பெரும் படைப்பு. பாரதியாரின் முப்பெரும் படைப்பு அப்படின்னா கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம். அப்போ பாரதியாரின் முப்பெரும் படைப்பு எதுன்னு கேட்டாங்கன்னா கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம். பாரதியாரின் உரைநடை நூல்கள். பாரதியாரின் உரைநடை நூல்கள் சந்திரிகையின் கதை, தராசு, ஞானரதம். இது எல்லாமே உரைநடை நூல்கள். பாரதியார் எழுதிய பிற கவிதை வகைகள். வசன கவிதைகள், சீட்டுக்கவிகள். வசனக்கவிகள், சீட்டுக்கவிகள். பாரதியாரை போற்றி பாரதிதாசன் கூறியவை. அதை பார்த்தீங்கன்னா பாரதியாரை போற்றி பாரதிதாசன் கூறியவை. பாரதியாரை போற்றி பாரதிதாசன் கூறியவை. சிந்துக்கு தந்தை. செந்தமிழ் தேனி. புதிய அறம் பாட வந்த அறிஞன். மரம் பாட வந்த மறவன். அப்போ பார்த்தீங்கன்னா பாரதியாரை போற்றி பாரதிதாசன் கூறியவை. சிந்துக்கு தந்தை, செந்தமிழ் தேனி, புதிய அறம் பாட வந்த அறிஞன், மரம் பாட வந்த
மறவன். வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ்மொழி என்னும் பாடல் தமிழ்மொழி வாழ்த்து என்னும் தலைப்பில் உள்ளது. வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ்மொழி என்னும் பாடல் தமிழ்மொழி வாழ்த்து என்னும் தலைப்பில் உள்ளது. தமிழ்மொழி வாழ்த்து என்னும் தலைப்பில் உள்ளது. பாருங்க, செந்தமிழ் அந்தாதி என்னும் நூலை எழுதியவர். செந்தமிழ் அந்தாதி, செந்தமிழ் அந்தாதி என்னும் நூலை எழுதியவர் து. அரங்கநாதன். செந்தமிழ் அந்தாதி என்னும் நூலை எழுதியவர் து. அரங்கன். து. அரங்கன். செந்தமிழ் அந்தாதி என்னும் நூலை எழுதியவர் து. அரங்கன். பின்வரும் வரிகள் அதை பார்த்தீங்கன்னா து. அரங்கனின் செந்தமிழ் அகராதியில் இடம்பெற்றவை. செந்தமிழ சீர்காக்கும் நந்த விளக்கணையே நாயகியே, முந்தைய மொழிக்கெல்லாம் மூத்தவளே, உயிரும் நீ மெய்யும் நீ ஓங்கும் அறமாய் பயிரும் நீ அப்படின்னு யார் பாடியிருக்கிறாரு? து. அரங்கன். அடுத்து பாருங்க, தமிழ் மொழி மரபு. அடுத்த பாடல் தமிழ் மொழி மரபு. செய்யுளுக்கு மரபுக்கும் உள்ள தொடர்பை பற்றி கூறும் நூல். அதை பார்த்தீங்கன்னா செய்யுளுக்கும் மரபுக்கும் உள்ள தொடர்பை பற்றி கூறும் நூல் தொல்காப்பியம். அதில் பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தில் கூறியுள்ளது. அப்போ தொல்காப்பியத்தில் பொருளாதாரத்தில் கூறியுள்ளது தான் இந்த செய்யுளும் மரபும் உள்ள தொடர்பை பற்றி கூறும் நூல் தொல்காப்பியம். தொல்காப்பியத்தின் ஆசிரியர் தொல்காப்பியர். தொல்காப்பியத்தின் ஆசிரியர் தொல்காப்பியர். நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல். நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம். தொல்காப்பியர் எழுத்து சொல் பொருள் என்னும் 3 அதிகாரங்களை உடையது. அப்போ தொல்காப்பியத்தில் ஓகேங்களா, தொல்காப்பியத்தில் எழுத்து ஓகேங்களா, எழுத்து சொல்லு பொருள் என்னும் 3 அதிகாரங்களை உடையது. ஒவ்வொரு அதிகாரத்திலையும் 9 இயல்கள் கொண்டுள்ளது. அப்போ ஒவ்வொரு அதிகாரத்திலையும் 9 இயல்கள் உள்ளது. அப்போ 9 × 3 27, மொத்த இயல்கள் 27. அப்போ தொல்காப்பியத்தில் எழுத்து சொல்லு பொருள் ஆகிய 3 அதிகாரங்கள் உள்ளன. ஒவ்வொரு அதிகாரத்திலையும் 9 இயல்கள் உள்ளன. அப்போ 9 இயல்கள் 3 இதுலையும் பார்த்தீங்கன்னா 27 இயல்கள். மொத்த இயல்கள் 27. அடுத்து பாருங்க, பின்வரும் தொல்காப்பியத்தினுடைய வரிகள்: நிலம், தீ, நீர், வலி, விசும்பு, போடும் 5ம் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின், இருதினை ஐம்பால் இயல்நெறி வாழ அமை, மரபுநிலை திரிதல் செய்யுளுக்கு இல்லை. இந்த கொஸ்டின் 2 டைம் கேட்டிருக்கிறான், டெட்லையும் கேட்டிருக்கிறான். மரபுநிலை திரிதல் செய்யுளுக்கு இல்லை என்று கூறியவர். மரபுநிலை திரிதல் செய்யுளுக்கு இல்லை என்று கூறியவர் தொல்காப்பியர். மரபுநிலை திரியின் பிரிதாகும். அப்போ மரபுநிலை திரிதல் செய்யுளுக்கு இல்லை, மரபுநிலை திரிதின் பிரிதாகும். தமிழ் மொழி சொற்களை வழங்குவதில் மரபு மாறினால் பொருள் மாறுபடும். அப்போ பாருங்க, தமிழ் மொழி சொற்களை வழங்குவதில் மரபு மாறினால் பொருள் மாறுபடும். மரபு மாறினால் பொருள் மாறுபடும். அடுத்து பாருங்க, இந்த பாட்டில் இருக்கக்கூடிய சொல்லும் பொருளும். விசும்பு என்றால் வானம். விசும்பு என்றால் வானம். செய்யுள் என்றால் பாட்டு. மயக்கம் என்றால் கலத்தல். மரபு என்றால் வழக்கம். திரிதல் என்றால் மாறுபடுதல். அப்போ சொல்லும் பொருளில் விசும்பு அப்படின்னா வானம், செய்யுள்னா பாட்டு, மயக்கம்னா கலத்தல், மரபுனா வழக்கம், திரிதல் மாறுபடுதல். வளாமை, தளாதல் ஆகிய சொற்களில் உள்ள லா என்னும் எழுத்தை 3 மாத்திரை அளவு நீட்டி ஒலிக்க வேண்டும். அப்போ லா என்கின்ற எழுத்து 3 மாத்திரை அளவு நீட்டி ஒலிக்க வேண்டும். உயிரெழுத்து நீண்டு ஒலிப்பவை உயலடபடை என்ப.
அப்போ உயிரெழுத்தில் நீண்டு ஒலிப்பவை உயிரிடப்படை என்பர். அடுத்து பாருங்க, இளமை பெயர்கள். இளமை பெயர்கள். இளமை பெயர்கள். புலி, ஓகேங்களா? புலி என்பது புலிக்குட்டின்னு சொல்லக்கூடாது, புலிப்பரல். புலிப்பரல். சிங்கம், சிங்க குருளை. யானை, கன்று. பசும் கன்று. கரடி, குட்டி. ஓகேங்களா? இதெல்லாம் இளமை பெயர்கள். ஓகேங்களா? அப்போ புலி என்றால் பரல், புலி என்றால் பரல். சிங்கம் என்றால் சிங்கக்குருளை. யானை கன்று. பசு கன்று. கரடி குட்டி. அடுத்து பாருங்க, ஒளி மரபு. புலி உரும்பும். புலி உரும்பும். அதாவது பார்த்தீங்கன்னா ஒளி மரபு. அடுத்த டாபிக்கு, புலி என்ன பண்ணும்? உரும்பும். சிங்கம் முழங்கும் அல்லது கர்ஜிக்கும். யானை, யானை என்றால் பிளிரும். பசு கதரும். கரடி கத்தும். கரடி கத்தும். அடுத்து பாருங்க, தமிழ் வரி வடிவ வளர்ச்சி. தமிழ் வரி வடிவ வளர்ச்சி. தமிழ் வரி வடிவ வளர்ச்சி. மனிதன் மொழியை கண்டுபிடித்த காரணம் தன் கருத்தை பிறருக்கு அறிவிக்க. எழுத்துக்களை உருவாக்கிய காரணம் மொழியை நிலைபெறச் செய்ய. மனிதன் தோன்றிய காலத்தில் கருத்துக்களை தெரிவிக்க பயன்படுத்தியவை சைகைகள். எது? சைகைகள் மூலமாக, அதாவது பார்த்தீங்கன்னா மனிதன் தோன்றிய காலத்தில் கருத்துக்களை தெரிவிக்க பயன்படுத்தியவை சைகைகள். மீண்டும் மீண்டும் சொல்லப்பட்ட சொற்களை செம்மைப்படுத்தால் உருவான பேச்சு மொழி. பாறைகளிலும் குகைகளிலும் சுவர்களிலும் குறியீடுகளை பொறித்தமையே எழுத்து வடிவத்தின் தொடக்க நிலை. எழுத்து வடிவத்தின் தொடக்க நிலை. தொடக்க காலத்தில் எழுத்து என்பது பொருளின் ஓவிய வடிவமாகவே இருந்தது. அப்போ தொடக்க காலத்தில் எழுத்து என்பது பொருளின் ஓவிய வடிவமாகவே இருந்தது. இதனை ஓவிய எழுத்து என்ப. ஓர் ஒலிக்கும் ஓர் எழுத்து என உருவான நிலை ஒலி எழுத்து நிலை ஆகும். இக்காலத்தில் உள்ள எழுத்துக்கள் ஒரு காலத்தில் பொருள்களின் ஓவியமாக இருந்தவற்றின் திரிபுகளே. அச்சுக்கலை. அடுத்து பாருங்க, அச்சுக்கலை தோன்றிய பிறகு தமிழ் எழுத்துக்கள் இப்போதுள்ள நிலையான வடிவத்தை பெற்றுள்ளன. அப்போ நிலையான வடிவத்தை பெறுவதற்கு காரணம் அச்சுக்கலை. அச்சுக்கலை தோன்றிய பிறகு தமிழ் எழுத்துக்கள் இப்போதுள்ள நிலையான வடிவத்தை பெற்றன. தமிழ் எழுத்துக்களில் பழைய வரி வடிவங்கள் காணப்படும் இடங்கள் கோவில்களில் உள்ள கருங்கல்லால் சுவர்கள் மற்றும் செப்பீடுகள். அப்போ தமிழ் எழுத்துக்கள் பழைய வரி வடிவங்களை காணப்படும் இடங்கள் கோயில்களில் உள்ள கருங்கல்லால் சுவர்கள், செப்பீடுகள். தமிழ் கல்வெட்டுக்கள் கிபி 3ஆம் நூற்றாண்டு முதல் கிடைக்கப்பட்டன. அப்போ தமிழ் கல்வெட்டுக்கள் எப்போ கிடைச்சிது? தமிழ் கல்வெட்டுக்கள் கிபி 3ஆம் நூற்றாண்டு முதல் கிடைக்கப்பட்டன. தமிழ் செப்பீடுகள் கிபி 7ஆம் நூற்றாண்டு முதல் கிடைக்கப்பட்டன. அப்போ கல்வெட்டுனா 3ஆம் நூற்றாண்டு முதல் கிடைக்கப்பட்டன, செப்பீடுகள்னா 7ஆம் நூற்றாண்டு முதல் கிடைக்கப்பட்டன. அடுத்து பாருங்க, கல்வெட்டுக்கள் செப்பீடுகள் ஆகியவற்றில் காணப்படும் வரி வடிவங்கள் இரு வகைப்படும் சொல்கிறாங்க. அதை பார்த்தீங்கன்னா கல்வெட்டுக்கள் செப்பீடுகள் ஆகியவற்றில் காணப்படும் வரி வடிவங்கள் இரு வகை அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா கல்வெட்டு செப்பீடுகள் ஆகியவற்றை காணப்படும் வரி வடிவங்களில் இரு வகை. 1 வட்டெழுத்து, 2 தமிழ் எழுத்து. வளைந்த கோடுகளால் அமைந்த மிக பழமையான தமிழ் எழுத்து வட்டெழுத்து. இப்போ வட்டெழுத்துனா என்னது?
வளைந்த கோடுகளால் அமைந்த மிக பழமையான தமிழ் எழுத்து வட்டெழுத்து. இக்காலத்தில் எழுதப்படும் தமிழ் எழுத்துக்களில் பழைய வரி வடிவம் தமிழ் எழுத்து. அப்போ இக்காலத்தில் எழுதப்படும் தமிழ் எழுத்துக்களில் பழைய வரி வடிவம் தமிழ் எழுத்து. வட்டெழுத்துக்கள் கிடைக்கும் பகுதிகள் சேர மண்டலம், பாண்டிய மண்டலம். அப்போ வட்டெழுத்துக்கள் கிடைக்கும் பகுதிகள் எங்கன்னு பார்த்தீங்கன்னா சேர மண்டலம், பாண்டிய மண்டலம். வட்டெழுத்துக்கள் கிடைக்கப்படும் காலம் பாருங்க, 8ஆம் நூற்றாண்டு முதல் 11ஆம் நூற்றாண்டு வரை. அப்போ 8ஆம் நூற்றாண்டு முதல் 11ஆம் நூற்றாண்டு வரை வட்டெழுத்துக்கள் கிடைக்கக்கூடிய காலங்கள். முதலாம் ராஜராஜ சோழனின் ஆட்சி காலமான 11ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு கல்வெட்டுக்களில் உள்ள பழைய தமிழ் எழுத்துக்கள். அப்போ முதலாம் ராஜராஜ சோழனின் ஆட்சி காலமான 11ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு கல்வெட்டுக்களில் உள்ளவை பழைய தமிழ் எழுத்துக்கள். தமிழ் எழுத்தும் வட்டெழுத்தும் கலந்து எழுதப்பட்ட கல்வெட்டு. அப்போ தமிழ் எழுத்தும் வட்டெழுத்தும் கலந்து எழுதப்பட்ட கல்வெட்டு அரசலூர் கல்வெட்டு. அப்போ 2 கல்வெட்டு எங்கே இருக்குது? அரசலூர் கல்வெட்டில் இருக்குது. அதாவது தமிழ் எழுத்தும் வட்டெழுத்தும் கலந்து எழுதப்பட்ட கல்வெட்டு எங்கே இருக்குது? அரசலூர் கல்வெட்டு. கடைச்சங்க காலத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் கண்ணெழுத்துக்கள். அப்போ கடைசங்க காலத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் கண்ணெழுத்துக்கள்னு சொல்லக்கூடிய நூல் பாருங்கள் 2. ஒன்று பரிபாடல், இன்னொன்று குறுந்தொகை. அப்போ சங்க காலத்தில் எழுத்த கண்ணெழுத்துன்னு சொல்லக்கூடிய நூல்கள் 2. ஒன்று பரிபாடல், இன்னொன்று குறுந்தொகை. பாருங்க, கண்ணெழுத்து படுத்த எண்ணும் பல்பொதி என்னும் அடி இடம்பெற்றுள்ள நூல். கண்ணெழுத்து படுத்த எண்ணும் பல்பொதி என்னும் அடி இடம்பெற்ற நூல் சிலப்பதிகாரம். இந்த கொஷினை ஏற்கனவே டிஎன்பிசியில் கேட்ட கொஷின். கல்வெட்டுகளில் காணப்படும் வட எழுத்து. ஓகேங்களா, இது குரூப் 4ல் கேட்ட கொஷின். கல்வெட்டுகளில் காணப்படும் வட எழுத்து ஷா. கல்வெட்டுகளில் காணப்படும் வட எழுத்து ஷா. கல்வெட்டுகளில் மெய்மையை குறிக்கப்படும் புள்ளி பயன்படுத்துவதில்லை. கல்வெட்டுகளில் மெய்யை குறிக்கும் புள்ளி பயன்படுத்தப்படுவதில்லை. அதாவது கல்வெட்டில் புள்ளி வைக்கிற எழுத்து, அதாவது மெய்யை குறிக்கும் புள்ளி பயன்படுத்தவில்லை. எகர ஒகர எழுத்துக்களில் குறில் நெடில் வேறுபாடில்லை. குறிலும் நெடிலும் வேறுபாடில்லை. எழுத்துக்களில் மாற்றங்கள் ஏற்பட காரணம். அடுத்து பாருங்க, எழுத்துக்கள் மாற்றங்கள் ஏற்பட காரணம். எழுதப்படும் பொருள்களின் தன்மை, அழகுணர்ச்சி. அப்போ எழுத்துக்களில் மாற்றங்கள் ஏற்பட காரணம் என்னன்னு கேட்டாங்கன்னா எழுதப்படும் பொருள்களின் தன்மை, அழகு உணர்ச்சி. பழங்காலத்தில் எழுதப்பட்ட பொருட்கள் கற்பாறை, செப்பீடு, ஓலை. அப்போ பழைய காலத்தில் எழுதப்பட்ட பொருட்கள் பாருங்கள், கற்பாறை, செப்பீடு, ஓலை. பாறைகளில் செதுக்க முடியாத கோடு. பாறைகளில் செதுக்க முடியாத கோடு வளைகோடு. பாறைகளில் செதுக்க முடியாத கோடு வளைகோடு. ஓலைகளில் எழுத முடியாதவை நேர்கோடுகளும் புள்ளிகளும். அப்போ ஓலைகளில் எழுத முடியாதவை நேர்கோடுகளும் புள்ளிகளும். பாறைகளில் அதிகம் பயன்படுத்தப்பட்டவை நேர்கோடுகள். அப்போ பாறைகளில் அதிகமாக பயன்படுத்தப்பட்டவை நேர்கோடுகள். ஓலைகளில் அதிகம் பயன்படுத்தப்பட்டவை வளைகோடுகள். எழுத்துக்களின் மேற்பகுதியில் குறுக்கோடு இடப்பட்டது எழுத்துக்களை அழகுபடுத்துவதற்காக. எழுத்துக்களின் மேற்பகுதியில் குறுக்கோடு இடப்பட்ட எழுத்துக்களை அழகுபடுத்துவதற்காக. எகர ஒகர குறிலில் எழுத்துக்களின் மேல் புள்ளி வைக்கும் பழக்கம் தொல்காப்பியர் காலத்தில் இருந்து
தொல்காப்பியர் கால முதல் இருந்துள்ளது. அப்போ எகர ஒகர குறில் எழுத்துக்களில் மேல் புள்ளி வைக்கும் வழக்கம் தொல்காப்பியர் கால முதல் இருந்துள்ளது. தொல்காப்பியர் கால முதல் இருந்துள்ளது. எது என எழுதப்பட்டால் எது என ஒழித்தன. ஏது என எழுதப்பட்டால் ஏது என ஒழித்தன. அகரவரிசையை உயிர்மை எழுத்துக்களில் நெடிலை குறிக்க இடப்பட்டது பக்க புள்ளி. இக்காலத்தில் நெடிலை குறிக்க ஒற்றை புள்ளியை பதில் பயன்படுத்தப்படுவது துணைக்கால். இக்காலத்தில் நெடிலை குறிக்க ஒற்றை புள்ளிக்கு பதில் பயன்படுத்துவது துணைக்கால். ஐகார எழுத்துக்களை குறிப்பிட இடப்பட்டது எழுத்துக்களுக்கு முன் இரட்டை புள்ளி. இக்காலத்தில் ஐகார உயிர்மை குறிக்கும் பயன்படுத்தப்படுவது இணைக்கொம்பு. இக்காலத்தில் ஐகார உயிர்மை குறிக்க பயன்படுத்தப்படுவது இணைக்கொம்பு. எகரவரிகை உயிர்மை குறில் எழுத்துக்களை அடுத்து இரு புள்ளிகள் இடப்பட்டால் ஔகார வரிசை எழுத்துக்களாக கருதப்பட்டன. அடுத்து பாருங்க. இக்காலத்தில் ஔகார உயிர்மை குறிக்க பயன்படுத்துவது லா. பகர எழுத்துக்கள் உள்ள புள்ளி இட்டாமல் மகர எழுத்தை குறிக்கும். குற்றிய லிகர எழுத்துக்களை குறிக்க அவற்றின் மேலே புள்ளி இடப்படும். குற்றிய லிகர எழுத்துக்கள் மேல் புள்ளியிடும் வழக்கம் இக்காலத்தில் வழங்குடித்து விட்டது. ஓலை சுவடிகளிலும் கல்வெட்டுகளிலும் புள்ளி இடாமல் எழுதிய காரணம் அவை சிதைந்து விடும் என்பதால். எழுத்து சீர்திருத்தம் எனப்படுபவை வரிவடிவ மாற்றம், வரிவடிவ திருத்தம், எழுத்துக்களின் எண்ணிக்கை மாற்றம். படிப்பவர்கள் இடருக்கு காரணம் எழுத்து சீர்திருத்தம் செய்யப்பட்ட காரணம். திருத்த குறிகளும் பத்தி பிரிதலும் இல்லாமை. புள்ளியிடாமல் எழுதுதல். புள்ளியிடப்பட்டு எழுதப்படும் இடங்களில் புள்ளிகள் தெளிவாக தெரியாத நிலை. எழுத்துக்களில் மிக பெரும் சீர்திருத்தத்தை செய்தவர் வீரமாமுனிவர். எழுத்துக்களை மிக பெரும் சீர்திருத்தங்களை செய்தவர் வீரமாமுனிவர். எகர ஒகர வரிசை எழுத்துக்களின் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை களைத்தவர் வீரமாமுனிவர். எகர ஒகர வரிசை எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை களைத்தவர் வீரமாமுனிவர். ஏ என்னும் எழுத்திற்கு கீழ்கோடிட்டு ஏ என்னும் நெடிலை உருவாக்கியவர் வீரமாமுனிவர். ஓ என்னும் எழுத்திற்கு சுழியிட்டு ஓ என்னும் எழுத்தை உருவாக்கியவர் வீரமாமுனிவர். ஏகார ஓகார வரிசை நெடில் எழுத்துக்களை குறிக்க கே, அதாவது பார்த்தீங்கன்னா ரட்டசுழி கொம்பு என்னும் வரி வடிவத்தை உருவாக்கியவர் வீரமாமுனிவர். 20ஆம் நூற்றாண்டு எழுத்து சீர்திருத்தம் செய்தவர். அப்போ 20ஆம் நூற்றாண்டில் எழுத்து சீர்திருத்தம் செய்தவர் தந்தை பெரியார். 20ஆம் நூற்றாண்டில் எழுத்து சீர்திருத்தம் செய்தவர் தந்தை பெரியார். பெரியார் எழுத்து சீர்திருத்தம் செய்ய காரணம் அச்சுக்கோப்பை எளிமைப்படுத்த. அப்போ கேள்வி என்ன கேட்கலாம்? பெரியார் எழுத்து சீர்திருத்தம் செய்ய காரணம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா அச்சுக்கோப்பை எளிமைப்படுத்த.
தமிழக அரசால் நடைமுறைப்படுத்தப்பட்டது பெரியாரின் எழுத்து சீர்திருத்தம். தமிழக அரசால் நடைமுறைப்படுத்தப்பட்டது பெரியாரின் எழுத்து சீர்திருத்தம். தமிழ் மொழி கணினி பயன்பாட்டிற்கு ஏற்ற மொழியாக ஆகியிருப்பதற்கு காரணம் வரி வடிவ வளர்ச்சி. வரி வடிவ வளர்ச்சி. அடுத்த பாடம் பாருங்க, சொற்பூங்கா. அடுத்த பாடம் சொற்பூங்கா. சொற்பூங்கா என்னும் கட்டுரையை எழுதியவர் இரா இளங்குமரனார். செந்தமிழ் அந்தணர் என்னும் அழைக்கப்படுபவர், செந்தமிழ் அந்தணர் என்று அழைக்கப்படுபவர் இரா இளங்குமரனார். இரா இளங்குமரனார் பன்முக திறமைகள்: பள்ளி ஆசிரியர், நூலாசிரியர், இதழாசிரியர், உரையாசிரியர், தொகுப்பாசிரியர். இளங்குமரனார் எழுதிய நூல்கள்: இலக்கண வரலாறு, தமிழிசை இயக்கம், தனித்தமிழ் இயக்கம். தேவநேயம் என்னும் நூலை தொகுத்தவர் இளங்குமரனார். திருச்சிக்கு அருகில் உள்ள அல்லூர் திருவள்ளுவ தவச்சாலையும் பாவனர் நூலகமும் அமைத்தவர் இளங்குமரனார். அப்போ இளங்குமரனார் பாருங்க, ஓகேங்களா, தேவநேயம் என்னும் நூலை தொகுத்திருக்கிறாரு. தேவ நேயம் என்னும் நூலை தொகுத்திருக்கிறாரு. திருச்சிக்கு அருகிலுள்ள அல்லூர் திருவள்ளுவர் தவச்சாலையும் பாவனர் நூலகமும் அமைத்தவர் யாருன்னா இளங்குமரனார். சொற்பூங்கா என்னும் கட்டுரை இளங்குமரனார் எழுதிய தமிழின் தனிப்பெருஞ் சிறப்புகள் என்னும் நூலிலிருந்து தொகுக்கப்பட்டுள்ளது. கல்லில் தேய்மானம் போல சொல்லுக்கும் தேய்மானம் உண்டு என்பது இளங்குமரனார் கூற்று. அப்போ கல்லின் தேய்மானம் போல சொல்லுக்கும் தேய்மானம் உண்டு அப்படின்னு சொன்னவர் யாருன்னா இளங்குமரனாருடைய கூற்று. சொல் தேயாக காரணம் தோன்றிய காலம் இயக்கம். தமிழர் யாரும் கற்க முடியாது என சொல்லும் ஒரு நூல் கூட தமிழில் இல்லை என்றவர் இளங்குமரனார். தமிழர் யாரும் கற்க முடியாது என சொல்லும் ஒரு நூல் கூட தமிழில் இல்லை என்றவர் இளங்குமரனார். தமிழ் மொழி செந்தமிழாகவும் செழுந்தமிழாகவும் உயிரொட்ட தமிழாகவும் இருந்து வருகிறது என்பது இளங்குமரனார் கூற்று. தமிழில் சொல் என்பதற்கு நெல் என்பது பொருள். அப்போ தமிழில் சொல் என்பதற்கு நெல் என்பதும் ஒரு பொருள். எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என்றார் தொல்காப்பியர். எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என்றவர் தொல்காப்பியர். மொழியை, அதாவது பார்த்தீங்கன்னா சொல்லை, ஓர் எழுத்து மொழி, ஈரெழுத்து மொழி, இரண்டுக்கும் மேற்பட்ட எழுத்துக்கள் உடைய மொழி என 3 வகையாக்கினர். பாருங்க, நெட்டெழுத்து 7ம் ஓரெழுத்து ஒரு மொழி என்றவர் தொல்காப்பியர். அப்போ நெட்டெழுத்து 7ம் ஓரெழுத்து ஒரு மொழி அப்படின்னு சொல்கிறவர் தொல்காப்பியர். குற்றெழுத்து 5ம் மொழி நிறைவு இலவே என்றவர் தொல்காப்பியர். அப்போ நெட்டெழுத்து 7ம் ஓரெழுத்து ஒரு மொழின்னு சொல்லவர் தொல்காப்பியர். குற்றெழுத்து 5ம் மொழி நிறைவு இலவே என்றவர் தொல்காப்பியர். ஓரெழுத்து ஒரு மொழிகள் 42 என்றவர் நன்னூலார். ஓகேங்களா, நன்னூலார் தான் பவனநந்தி முனிவர் எழுதிய நன்னூல் நூலில் தான் ஓரெழுத்து ஒரு மொழி 42 என்றார். ஓரெழுத்து ஒரு மொழியாக வரும் நெடில் எழுத்து 40. அப்போ நெடில் எழுத்து 40, குறில் எழுத்து 2. அப்போ ஓரெழுத்து ஒரு மொழியில் நெடில் எழுத்து 40, குறில் 2. உயிர் வரிசையில் 6 எழுத்துக்கள், மா வரிசையில் 6 எழுத்துக்கள், தா பா நா வரிசையில் 5 எழுத்துக்கள், கா வா சா வரிசையில் 4,4 எழுத்துக்கள், யா வரிசையில் 1 எழுத்து. ஓரெழுத்து ஒரு மொழியில் வரும் குறில் 2 எழுத்து, அது நே தூ. இரு ஓரெழுத்து ஒரு மொழிகள் இணைந்து உருவான சொற்கள் பூங்கா ஆமா. இரு ஓரெழுத்து ஒரு மொழிகள் இணைந்து உருவான சொற்கள் பூங்கா ஆமா. ஆமா என்பதன் பொருள் காட்டு பசு. பெருமக்கள் பெரிதும் கூடும் அவை மாநாடு. பல குறு நிலங்களை உள்ளடக்கிய
பெருநிலம் மாநிலம். உலக பெரும் பரப்பை இயக்குவதையும் சுட்டுவதும் சொல்லு மாஞானம். ஞாலம். மாநிறம் எனப்படுவது மாந்தளிர் நிறம். மா என்பது விலங்கை குறிப்பதாகும். விலங்கை குறிப்பதாகும். ஓயாது ஒளி செய்யும் ஒளியை குறிப்பை காட்டும் சொல்லு ஈ என்பதன் வெளிப்படையான பொருள் ஈக. கால வெள்ளத்தில் கரைந்து தேய்ந்த சொற்கள். ஆண் என்பது ஆ ஆகியது. மான் என்பது மா ஆகியது. கோன் என்பது கோ ஆகியது. தேன் என்பது தே ஆகியது. பே என்பது பே ஆகியது. ஏ என்பதன் பொருள் என்னோடு கூடு பொருந்து சேர். ஏவுதல் என்பது அம்பு விடுதல். அம்பு விடுதல். அம்பு விரைந்து செல்வது போல சென்று உரிய கடமை புரிபவன் ஏவலன். ஏகலை என்பது அம்பு விடும் கலை. அம்பு விடும் கலையில் வல்லவன் கலைவன். ஏவு என்னும் சொல் என்னும் என்றும் ஆயிற்று. முள்ளம் பன்றியின் பழம்பெயர் பன்றி. அம்பை எய்பவர் எயினர். எயினர் தம் மகளிர் எயினியர். எயினினர் என்னும் பெயர்களில் சங்கத்தமிழில் இருந்தனர். தம் மொழியின் பழமை உயிரோட்டம் பெருவழக்கு என்பனவற்றிற்கு கையில் கனியாக காட்டுவது ஓரெழுத்து ஒருமொழி சொற்களின் பெருக்கம். ஓரெழுத்து ஒருமொழி சொற்களின் வழக்கம். அடுத்து பாருங்க இயல் 2. ஓகேங்களா, ஒரு இயலை நம்ம ஃபுல்லாக பார்த்தோம். ஓகேங்களா, இந்த வீடியோ எக்ஸ்ட்ரா லென்த் அதிகமாக இருந்துச்சுன்னா இதோட முடிச்சுக்கலாம். ஓகேங்களா, இல்லை கண்டினியூ பண்ணலாம்னா இயல் 2லேருந்து கண்டினியூ பண்ணலாம். ஏன்னா ஏற்கனவே இயல் 1, இயல் 2, இயல் 3 தான் போன வீடியோவை போட்டோம். ஓகேங்களா, அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 9 இயல் இருக்குது. 9 வீடியோ போடணும். ஓகேங்களா, இல்லை அப்படியே இயல் 2, இயல் 3 கண்டினியூ பண்ணுறதா இருந்தால் கண்டினியூ பண்ணிக்கலாம். வாங்க வீடியோவுக்கு போகலாம். இப்போ பாருங்கள் இயல் 2 ஈடில்லா இயற்கை ஓடை. ஓகேங்களா, ஓடை என்னும் பாடல் இடம்பெற்ற நூல் வாணிதாசன் எழுதிய தொடுவானம். ஓடை என்னும் பாடல் இடம்பெற்ற நூல் வாணிதாசன் எழுதிய தொடுவானம். தமிழகத்தின் வேர்ட்ஸ் என்று புகழப்படுபவர் வாணிதாசன். பாரதிதாசனின் மாணவர் வாணிதாசன். வாணிதாசனுடைய இயற்பெயர் பாருங்க அரங்கசாமி என்ற எத்திராசுலு. வாணிதாசன் அறிந்த மொழிகள் தமிழ், தெலுங்கு, ஆங்கிலம், பிரெஞ்சு. வாணிதாசனுடைய சிறப்பு பெயர்கள் பாருங்க கவிஞரேறு, பாவலர் மணி. பிரெஞ்சு அரசின் செவாலியர் விருது பெற்றவர் வாணிதாசன். வாணிதாசன் எழுதிய நூல்கள் பாருங்க தமிழச்சி, கொடிமுல்லை, தொடுவானம், எழிலோவியம், குழந்தை இலக்கியம். அப்போ பாருங்க வாணிதாசன் எழுதிய நூல்கள் தமிழச்சி, கொடிமுல்லை, தொடுவானம், எழிலோவியம், குழந்தை இலக்கியம். பின்வரும் வாணிதாசனுடைய வரிகள். ஓடை ஆட உள்ளம் தூண்டுது, பாட இந்த ஓடை எந்த பள்ளி சென்று பயின்றுதோடி, நன்செய் புன்செய்க்கும் உணவை ஊட்டி நாட்டு மக்கள் வறுமை ஓட்டி, செஞ்சொல் மாதர் வல்லை பாட்டின் சீருக்கு ஏற்ப முளவை நீட்டும். அடுத்து பாருங்க சொல்லும் பொருளும். தூண்டுதல் அப்படின்னா ஆர்வம் கொள்ளுதல். பயிலுதல் அப்படின்னா படித்தல். ஈரம்னா இரக்கம். முழவு அப்படின்னா இசைக்கருவி. செஞ்சொல் அப்படின்னா திருந்திய சொல். ஏடுனா நூடு. மாதர் என்றால் பெண்கள். பாருங்க நிறைந்த நீர்வளத்தின் பயிர்கள் விளையும் நிலம் நன்செய். குறைந்த நீரால் பயிர்களை விளையும் நிலம் புன்செய். வல்லைப்பாட்டு என்பது நெல் குத்தும் போது பாடப்படும் பாட்டு. அப்போ வல்லைப்பாட்டு என்பது நெல் குத்தும் போது பாடப்படும் பாடல். அடுத்து பார்த்தீங்கன்னா கோணக்காத்து பாட்டு. பெரும் பஞ்சம் ஏற்படும் போது
மக்கள் படும் துயரங்களை பற்றி பேச்சு தமிழில் பாடப்படுபவை பஞ்சகும்பிகள். பஞ்சகும்பிகள் என்னும் நூலை தொகுத்தவர் புலவர் சே. ராசு. கோணக்காத்து பாட்டு இடம்பெற்றது பஞ்சகும்பிகள் என்னும் நூலில் காத்து நொண்டி சிந்து என்னும் பகுதியில். காத்து நொண்டி சிந்து இயற்றியவர் வெங்கம்பூர் சாமிநாதன். காத்து நொண்டி சிந்து இயற்றியவர் வெங்கம்பூர் சாமிநாதன். பின்வரும் கோணக்காத்து பாட்டில் பெற்றவை: உருமங்காட்டு முடிய முகிலால். கோணக்காத்து உழன்று உழன்று மெத்த அடித்தனள். சிங்காரமாய் வாங்கல் நகரில் வைத்திருந்த தென்னம்பிள்ளை அத்தனையும் பின்னாமாச்சுதே. மங்காத காங்காய நாட்டில் மேட்டுக்காட்டில் மாடாத பருத்தி எல்லாம் கோலக போச்சுதே. கொம்புத்தி கோணங்காத்து காலனை போல் கோணமலை வந்து கப்பல்தான் கவிழ்ந்தது. ஆற்காடு மைசூர் வரைக்கும் கோணங்காத்து அலறி அலறி மெத்த அடித்ததனே. இப்படிக்கு சேதங்களால் குமரேசா எப்படி பிழைத்தது நாங்கள் ஒப்பிதமே என்ற பாடல் அதில் இருக்குது. அதில் சொல்லும் பொருளும் பாருங்கள். முகில் என்றால் மேகம். முகில் என்றால் மேகம். கெடிகளங்கியனா மிக வருந்தி. சம்பீரமுடன் அப்படின்னா முறையாக. சேகரம் அப்படின்னா கூட்டம். பின்னம் அப்படின்னா சேதம். வாகுனா சரியாக. காலன்னா யமன். மெத்த அப்படின்னா மிகவும். காங்கேய நாடு என்பது கொங்கு மண்டலத்தில் 20 நாடுகளில் ஒன்று. அப்போ காங்கேய நாடு என்பது கொங்கு மண்டலத்தில் 24 நாடுகளில் ஒன்று. அடுத்து பாருங்கள், நிலம் பொழுது. ஓகேங்களா, நிலம் பொழுது. அமெரிக்காவில் பூஜே சவுன் என்னும் இடத்தில் சுற்றி வாழ்ந்தவர்கள் தான் சுகுவாஸ் பழங்குடியினர். சுகுவாமிஸ் பழங்குடியினரின் தலைவராக விளங்கியவர் சியாட்டால். இவர் தான் அந்த சியாட்டால். இயற்கை வளங்கள் சிதையாமல் காக்கப்பட வேண்டும் என்பதையே வலியுறுத்தி அமெரிக்க குடியரசுத் தலைவருக்கு கடிதம் எழுதியவர் சியோட்டால். பின்வரும் சியோட்டால் எழுதிய கடிதத்தில் உள்ளவை: இந்த பூமிக்கு அணுக்கமாக உள்ள வானத்தை எப்படி வாங்குவோ விற்கவோ முடியும்? இந்த பூமியின் ஒவ்வொரு துகளும் எம்மக்களுக்கு புனிதமானதாகும். பாலாறும் மரத்திலும் ஒழுங்கும் திரவ கூட செவ்வந்தியர்களின் நினைவுகளை சுமந்து நிற்கின்றது. நறுமணம் மிகுந்த மலர்கள் யாவும் எமது சகோதரிகள். மான்கள், குதிரைகள், கழுதைகள் போன்ற அனைத்தும் எமது சகோதரர்கள். வாஷிங்டனின் பெருந்தலைவர் எங்களுக்கு தந்தையாகவும் நாங்கள் அவருக்கு பிள்ளைகளாகவும் அறிகிறோம். ஏரிகளில் பிரதிபலிக்கும் நினைவுகள் எச்சங்கள் எம்மக்களின் வாழ்வியல் நினைவுகளை நினைவு கூறுபவை. இந்த நீரின் முணுமுணுப்புக்கள் எம் பாட்டன்மார்கள் குரல்களாகும். இந்த ஆறுகள் யாவும் எம்முடன் பிறந்தவர்கள். ஓடைகளிலும் ஆறுகளிலும் ஓடும் நீரானது வெறும் தண்ணீரின்றி எமது மூதந்தேரின் குருதியாகும். நீங்கள் உங்கள் தந்தையரின் இடுகாடுகளை கூட மறந்துவிட்டு சென்று விடுவீர்கள். நாங்கள் பூமியை தாயாகவும் வானத்தை தந்தையாகவும் கருதக்கூடியவர்கள். அப்போ நாங்கள் பூமியை தாயாகவும் வானத்தை தந்தையாகவும் கருதக்கூடியவர்கள். நாங்கள் காற்றை மிகவும் மதித்து போற்றுபவர்கள். இந்த நிலமானது எம்முடைய பாட்டான்மார்கள் எரிந்த சாம்பலால் ஆனதாகும். இந்த நிலமே எங்கள் தாயகம். இப்பூமியின் மீது மக்கள் துப்பக்கூடாமல் அது அவர்கள் தம் தாய் மீது துப்புவதற்கு ஒப்பானதாகும். இந்நிலத்திற்கு கெடுதல் செய்வதென்பது அதனை படைத்த இறைவனை அவமதிப்பது செயலாகிவிடும். இந்த ஊழி விதியானது
எமக்கு புரியாத புதிராக உள்ளது. இங்கிருந்து புதிர்கோடுகள் எங்கே சென்றன, மலைக்கழுகுகள் எங்கே சென்றன. சீட்டல் எழுதிய நிலம் பொழுது என்னும் கட்டுரை இடம்பெற்றுள்ள தமிழ் நூல் தமிழக பழங்குடிகள். தமிழக பழங்குடிகள். தமிழக பழங்குடிகள் என்னும் நூலை எழுதியவர் பக்துவாச்சல பாரதி. தமிழக பழங்குடிகள் பழங்குடிகள் என்னும் நூலை எழுதியவர் பக்துவாச்சல பாரதி. அடுத்த பாருங்க, வெட்டுக்கிளியும் சருகுமானும். காடர்கள் என்னும் பழங்குடியினர் வாழும் பகுதிகள் பரமக்குடி, ஆனைமலை. அப்போ காடர்கள் என்னும் பழங்குடியினர் வாழும் பகுதி எது? பரமக்குளம், ஆனைமலை. இப்பகுதிகளில் தமிழ்நாடு கேரளா மாநிலங்களில் எல்லைக்கு அருகில் உள்ளது. அப்போ 2 இடமும் தமிழ்நாடு கேரளா மாநிலங்கள் எல்லைக்கு அருகில் உள்ளது. காடர்கள் மிக சிறியது பழங்குடி சமுதாயத்தினர். காடர்கள் பேசும் மொழி ஆள் அளப்பு. காடுகள், செடி கொடிகள், விலங்குகள் தொடர்பான கவிதைகளை தங்கள் பிள்ளைகளுக்கு, பேரன் பேத்திகளுக்கு சொல்லி வருபவர்கள் காடர்கள். அடிக்கடி பிரச்சனைகளில் மாட்டிக்கொள்ளும் வாயாடி என குறிப்பிடுவது வெட்டுக்கிளி. கதையில் இடம்பெறும் சருகுமானின் பெயர் கூரன். சருகுமான் ஒரு பெரிய வீட்டுப்பூனை அளவு இருக்கும். கதையில் இடம்பெற்றுள்ள மஞ்சள் கண்களையுடைய சிறுத்தையின் பெயர் பித்தக்கண்ணு. பித்தக்கண்ணு. புனுகு பூனை தங்கிய இடம் நாரும். காடர்களின் கதைகளை தொகுத்தவர்கள். காடர்களின் கதைகளை யானையோடு பேசுதல் என்னும் தலைப்பில் தமிழாக்கம் செய்பவர் வா கீதா. அப்போ காடர்களின் கதையை யானையோடு பேசுதல் என்னும் தலைப்பில் தமிழாக்கம் செய்தவர் யார்? வா கீதா. அடுத்து பார்த்தீங்கன்னா சிறப்பு நாள்கள். உலக இயற்கை வள காப்பு நாள். உலக இயற்கை வள பாதுகாப்பு நாள் ஜூலை 28. உலக ஈரநில நாள் பிப்ரவரி 2. உலக ஓசோன் நாள் செப்டம்பர் 16. உலக இயற்கை நாள் அக்டோபர் 3. உலக வனவிலங்கு நாள் அக்டோபர் 6. உலக இயற்கை சீரழிவு தடுப்பு நாள் அக்டோபர் 5. அக்டோபர் 5. அடுத்து பாருங்க, திருக்குறள். அடுத்தது திருக்குறள். திருவள்ளுவரின் சிறப்பு பெயர் பெருநாவலர், முதற்பாவலர், நாயனார், தேவர், தெய்வப்புலவர், நான்முகனார், மாதானுபங்கி, சென்னா போதர், பொய்யில் புலவர். அப்போ திருவள்ளுவருடைய சிறப்பு பெயர்கள்லாம் பார்த்தீங்கன்னா பெருநாவலர், முதற்பாவலர், நாயனார், தேவர், தெய்வப்புலவர், நான்முகனார், மாதானுபங்கி, சென்னா போதர், பொய்யில் புலவர். அதே மாதிரி திருக்குறளின் சிறப்பு பெயர் முப்பால், பொதுமறை, பொய்யாமொழி, தெய்வநூல், தமிழ்மறை, முதுமொழி, பொருளுரை, வான்மறை. திருக்குறளில் மொத்தம் 9 இயல்கள் உள்ளன. திருக்குறளில் அறத்துப்பாலில் 38 உள்ள 4 இயல்கள். அப்போ திருக்குறளில் அறத்துப்பாலில் எத்தனை இருக்குது? 38 இருக்குது. அதில் 4 இயல்கள் பாருங்கள். ஓகேங்களா? பாயிரம் 4, இல்லறவியல் 20, துறவியல் 13, ஊழியல் 1. இது எல்லாம் சேர்ந்து 38 இருக்குது அறத்துப்பாலில். அடுத்து பாருங்கள் பொருட்பால். பொருட்பாலில் 70. பொருட்பால் மொத்தம் 70 அதிகாரம். அதில் 3 இயல்கள். ஓகேங்களா? அரசியலில் 25, அமைச்சியலில் 32, ஒளியலில் 13. இது எல்லாம் சேர்ந்து 70. இன்பத்துப்பாலில் 25 அதிகாரம். இதில் 2 இயல்கள் இருக்குது. ஒன்று களவியல், இன்னொன்று கற்பியல். களவியலில் 7, கற்பியலில் 18. ரெண்டையும் கூட்டினா 25 இன்பத்தில் இன்பப்பாலில் உள்ள அதிகாரம். திருக்குறள் நீதி நூல் மட்டுமன்று, அது ஒரு வாழ்வியல் நூல். திருக்குறளின் பெருமையை விளக்க எழுதப்பட்ட நூல் திருவள்ளுவ மாலை. அடுத்து பாருங்க, சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல என்னும் திருக்குறளில் உள்ளது ஊமையணி. வழியில் நிலைமையான் வல்லுருவம் பெற்றம், புலியின் தோல் போர்த்த மேந்தற்று. இக்குறளில் உள்ள இல்பொருள் ஊமையணி. வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை என்னும் திருக்குறளில் உள்ளது
ஊமையணி. கடல் ஓடா கால்வால் நெடுந்தேர் என்னும் திருக்குறளில் உள்ளது பிரிதி மொழிதல் அணி. திருக்குறளுக்கு உரை எழுதியவர்கள் 10 பேர். திருக்குறளுக்கு உரை எழுதியவர்கள் 10 அதாவது 10 பேர். தருமர், தாமந்தர், பரிதி, திருமலையார், பரிபெருமாள், மணக்குடவர், நச்சர், பரிமேலழகர், மல்லர், காளிங்க. ஓகேங்களா? அப்போ திருக்குறளுக்கு ஓகேங்களா முதல்ல உரை எழுதியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா ஓகேங்களா மணக்குடவர். திருக்குறளுக்கு முதல்ல உரை எழுதியவர் மணக்குடவர். திருக்குறளுக்கு சிறந்த உரை எழுதியவர் பரிமேலழகர். அப்போ திருக்குறளுக்கு மொத்தம் உரை எழுதியவர் 10 பேர். அதில் முதல்ல உரை எழுதியவர் யாருன்னா மணக்குடவர். சிறந்த உரை எழுதியவர் யாருன்னா பரிமேலழகர். அடுத்து பாருங்க, இங்கிலாந்து நாட்டு மகாராணி விக்டோரியா காலையில் கண் விழித்து முதலில் படித்த நூல் திருக்குறள். இங்கிலாந்து நாட்டு மகாராணி விக்டோரியா மகாராணி காலையில் கண் விழித்து படித்த நூல் திருக்குறள். மனிதன் மனிதனாக வாழ மனிதனுக்கு கூறிய அறிவுரை தான் திருக்குறள். மனிதனாக வாழ மனிதனுக்கு கூறிய அறிவுரை தான் திருக்குறள். அடுத்து பாருங்க ஓகேங்களா, இயல் 3. அடுத்தது இயல் 3, உடலை ஓம்புமின் நோயும் மருந்தும். மக்களின் உடலுக்கும் உள்ளத்திற்கும் துன்பம் தருவன நோய்கள். அப்போ மக்களின் உடலுக்கும் உள்ளத்திற்கும் துன்பம் தருவன நோய்கள். உள்ளத்தில் தோன்றும் தீய எண்ணங்களால் ஏற்படும் துன்பங்களை நோய்கள் என்றே கூறுவர். நீலகேசி ஐஞ்சிறு காப்பியங்களில் ஒன்று. அப்போ நீலகேசி என்பது ஐஞ்சிறு காப்பியங்களில் ஒன்று. சமண சமய கருத்துக்களின் வாதங்களின் அடிப்படையில் விளக்க நூல் தான் நீலகேசி. நீலகேசி கடவுள் வாழ்த்தின் நீங்களாக 10 சருக்கங்களை கொண்டுள்ளது. எத்தனை சருக்கம்? 10 சருக்கங்களை கொண்டுள்ளது. நீலகேசி நூலினுடைய ஆசிரியர் யாருன்னு கேட்டாங்கன்னா தெரியவில்லை. தீர்வனவும் தீராத திறத்தனவும் செய்மருந்தின் ஊர்வனவும் போலாது ஓ சமயத்தின் உய்பவன என்னும் பாடல் இடம்பெற்றுள்ளது நீலகேசியின் தருவுரை சர்க்கத்தில். பின்வருவன நீலகேசியினுடைய பாடல் வரிகள். பேர்தற்கு அரும்பினி தாம் இவை அப்பினி தீர்ந்தற்கு உரியதிரி யோக மருத்துவ இவை ஓர்தல் தெளிவோடு ஒழுக்கம் இவையுண்டோர் போர்த்த பிணியுள் பிற வார்வருதும் இன்புற்றே. இதில் பாருங்கள், சொல்லும் பொருளும். தீர்வன அப்படின்னா தீங்குபவை, கூற்றவன அப்படின்னா பிரிவுகளே, பேர்ந்தற்குனா அகற்றுவர்க்கு, ஓர்தல்னா நல்லறிவு, பிறவார்க்குனா பிறக்க மாட்டார், நிழல் இகழும் அப்படின்னா ஒளி பொருந்திய, பூநாய் அணிகலன்களை அணிந்தவளே, பூநாய்னா அணிகலன்களை அணிந்தவளே, திரியோக மருந்துனா 3 யோக மருந்து, திறந்தன தன்மையுடையன, உவ சமம் அடங்கி இருத்தல், பிணி அப்படின்னா துன்பம், தெளிவுனா நற்காட்சி. நோயின் தன்மை 3 வகைப்படும். ஓகேங்களா? நோயின் தன்மை 3 வகைப்படும். மருந்தினால் நீங்கும் நோய், எதனாலும் தீராத தன்மையுடைய நோய், அடங்கி இருப்பனது போல தெரிந்தாலும் முற்றிலும் தீராமல் உள்ளுக்குள் இருந்து துன்பம் தரும் நோய். பிறவி துன்பங்களை தீர்க்கும் 3 மருந்துகள்: நல்லறிவு, நற்காட்சி, நல்லொழுக்கம். அடுத்த பாருங்க, அடுத்த பாடம் வருமுன் காப்போம். உடல் நலத்திற்கு அடிப்படையாக நல்ல உணவு, உடல் தூய்மை, உடற்பயிற்சி. நல்ல உணவு, உடல் தூய்மை, உடற்பயிற்சி. வருமுன் காப்போம் பாடல் இடம்பெற்ற நூல் கவிமணி எழுதிய மலரும் மாலையும். அப்போ வருமுன் காப்போம் பாடல் இடம்பெற்ற நூல் கவிமணி எழுதிய மலரும் மாலையும். கவிமணி என போற்றப்படுபவர் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. அவர் ஒன்று சொல்லியிருக்கார் பாருங்க, மங்கையராய் பிறப்பதற்கு நல்ல மாதவம் செய்திடல் வேண்டுமம்மா. மங்கையராய் பிறப்பதற்கு
நல்ல மாதவம் செய்திட வேண்டுமம்மா. அடுத்து இன்னொன்று சொல்லியிருக்காரு பாருங்க, சாலைகளில் பல தொழில்கள் பெருக வேண்டும், சபைகளில் தமிழ் உலகம் முழங்க வேண்டும். அது பார்த்தீங்கன்னா சாலைகளில் பல தொழில்கள் பெருக வேண்டும், சபைகளில் தமிழ் எழுத்து முழங்க வேண்டும் அப்படின்னு சொன்னவரும் கவிமணி தான். கவிமணி பிறந்த ஊர் குமரி மாவட்டம் தேரூர். கவிமணி ஆசிரியராக பணியாற்றிய காலம் 36 ஆண்டுகள். கவிமணி எழுதிய நூல்கள் பாருங்கள், ஆசிய ஜோதி, மருமக்கள் வழி மான்மியம், கதர் பிறந்த கதை. கவிமணி எழுதிய மொழிபெயர்ப்பு நூல் உமர்கயம்னுடைய பாடல்கள். பின்வரும் கவிமணியினுடைய பாடல்கள்: உடலில் உறுதி உடையவரே உலகின் இன்பம் உடையவரா, இடமும் பொருளும் நோயாளிக்கு இனிய வாழ்வு தந்திடுமே, சுத்தமுள்ள இடமெங்கும் சுகம் உண்டு, காலை மாலை உழுதி காற்று வாங்கி வருவேரின், காலை தொட்டு கும்பிட்டு காளான் ஓடி போவான், கூளையே நீ குடித்தாலும் குளித்த பிறகு குடிப்பாய், தூய காற்றும் நன்னீரும் சுண்ட பகிசித்த பின் உணவு நோயை ஓட்டி விடும் அப்பா. அடுத்து பாருங்க, சொல்லும் பொருளும். வையம் அப்படின்னா உலகம், சுண்டனா நன்கு, பேணுவை யோல் அப்படின்னா பாதுகாத்தல், மட்டுனா அளவு, திட்டுமுட்டுனா தடுமாற்றம். அடுத்து பாருங்க, தமிழருடைய மருத்துவம். மருந்தென வேண்டாமாம் யாக்கைக்கு அருந்தினும் அற்றது பேற்றின் உணின் என்றார் திருவள்ளுவர். பின்வரும் மருத்துவர் கு சிவராமனினுடைய கருத்துக்கள்: மனிதன் முதலில் மருந்தாக பயன்படுத்துபவை தாவரங்களின் வேறு, பட்டை, இலை, பூ, கனி. தமிழர் அறிந்திருந்த மருத்துவ முறைகள்: மூலிகை மருத்துவம், அறுவை மருத்துவம், மருந்தில்லா மருத்துவம். உடலை வளப்படுத்தி உள்ளத்தை சீராக்குவது யோகம். உடலுக்கு பிரபஞ்சத்துக்கும் உள்ள ஒற்றுமையை கண்டறிந்து உடலில் பஞ்சபூதங்களில் ஏற்படும் மாற்றங்களை விளக்கியவை சாங்கியம், ஆசிவிகம் ஆகிய தமிழர் தத்துவம். நாட்டு வைத்தியமாக, பாட்டி வைத்தியமாகவும், மரபு சார்ந்த சித்த வைத்தியமாகவும், உணவு சார்ந்த மருத்துவமாகவும், பண்பாட்டு சார்ந்த மருத்துவமாகவும் பிரிந்திருப்பது தமிழருடைய மருத்துவம். அறவர் வாழ்விலும் தத்துவங்களிடம் பிணைந்து வந்து கொண்டிருந்தது தமிழர் மருத்துவம். ஆங்கிலேயர் வந்த பிறகு அவர்களுடைய நவீன அறிவியல் பார்வை நம்மீது தாக்கத்தை ஏற்படுத்தியது. அதன் பின் சித்த மருத்துவம் மரபு வழி மருத்துவமாகவும் நாட்டு மருத்துவம் சுருங்கியது. நவீன மருத்துவம் வரவேற்பை பெற காரணம் துரிதமாக சில நோய்களுக்கு கிடைத்த தீர்வுகள். வாழ்வியல் நோய்கள் எனப்படுவன சர்க்கரை, இரத்த கொதிப்பு, புற்றுநோய், மாரடைப்பு இவற்றை தீர்க்கும் மருந்துகளுடன் கூடவே உணவு, வாழ்வியல், உடற்பயிற்சி, யோகம் ஆகியவை தேவை. நாட்டப்பட்ட நோய்களுக்கு மட்டுமல்லது, புதிய தொற்று நோய் மாதிரியான சவால்களுக்கும் சிறந்த மாற்றமாக இருப்பது சித்த மருத்துவம். வேர்பாறு, தலைபாறு, மிஞ்சினக்கால் சொந்தூரம் பாரே என்பது சித்தர்களுடைய கூற்று. நாட்டுப்பட்ட நோய்களுக்கும் நம் முன்னோர் பயன்படுத்தியவை உலோகங்களுக்கும் பாசனங்களும். தமிழர் மருத்துவம் பக்க விளைவுகள் இல்லாமை காரணம் மருந்து என்பது உணவின் நீட்சியாக இருப்பது. தமிழர் மருத்துவத்தின் முதல் சிறப்பு தனித்துவமான பார்வை. சூழலுக்கு இசைத்த மருத்துவம் தமிழர் மருத்துவம். தமிழர் மருத்துவத்தின் பயன்படா மூலக்கூறுகளே மருந்துகளோ சுற்றுச்சூழலில் சிதைக்காது. தமிழர் மருத்துவத்தின் முக்கிய சிறப்பு நோய்களுக்கான சிகிச்சையை மட்டுமே சொல்லாமல் நோய் மீண்டும் வராமல் இருப்பது வாழ்வியலும் சொல்லுதல். பாருங்க, நோய் நாடி முதல் நாடி என்பது திருக்குறள் அடி. நோயை மட்டுமின்றி அதன் காரணிகளையும் கண்டறிந்து ஒருவரை நோயில்லாத மனிதர்களாக்குவது தமிழருடைய மருத்துவம். நோய்கள் பெருகியிருக்க காரணம் மனிதன் இயற்கையை விட்டு விலகி வந்ததுதான். நோய்கள் பெருகியிருக்க காரணம் மனிதன் இயற்கையை விட்டு விலகி வந்ததுதான்.
இயற்கையை புறந்தால் நினைத்தது மனிதனின் தோல்வி. நம்முடைய வாழ்வியலை செம்மைப்படுத்துவதற்காக நாம் பகுத்தறிவை வளர்த்தோம், ஆனால் நுண்ணறிவை தொலைத்து விட்டோம். அழகுக்காக மட்டுமே உடலை குறைப்பது பெரிதும் மெலிதுவாக நல்லதன்று. எடை அதிகரிப்பதால் சர்க்கரை நோய், இரத்த கொதிப்பு வர வாய்ப்புள்ளது என்றால் குறைத்ததுதான் ஆக வேண்டும். ஒரே அடியாக எடைக்கும் குறைப்பது சரியன்று. ஒரே அடியாக எடையை குறைப்பது சரியன்று. ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளிகளில் ஒன்றரை ஆண்டுகள் எடையை கட்டுக்குள் கொண்டு வர முயற்சிக்க வேண்டும். உணவுக்காக சமையலறை செலவிடும் நேரத்தை நல்வாழ்விற்காக செலவிடும் நேரம் என நினைக்க வேண்டும். உடல் நலத்திற்கு செய்ய வேண்டியவை: தினமும் 45 நிமிடத்தில் 3 கிலோமீட்டர் நடைபயணம். தினமும் 45 நிமிடத்தில் 3 கிலோமீட்டர் நடைபயணம். 15 நிமிடம் யோகா, தியானம், மூச்சு பயிற்சி. 7 மணி நேரம் தூக்கம். 3 லிட்டர் தண்ணீர் அருந்துதல். 3 லிட்டர் தண்ணீர் அருந்துதல். எங்கே வலியும் எங்கே விளையும் ஆப்பிளை பயன்படுத்துவதை விட நமது ஊரில் விளைத்த கொய்யா, இலந்தை, நாவல், பப்பாளி, நெல்லி, வாழைப்பழங்கள் ஆகியவற்றை காலை உணவாக முன்பு சாப்பிடலாம். நவீன மருத்துவம் முன்னணியில் இருப்பது தொற்று நோய் வராமல் காப்பதிலும் அவசர சிகிச்சையிலும் மருத்துவம் ஆராய்ச்சியிலும். நம்மை நலமாக வாழ வைப்பவை சரியான உணவு, சரியான உடற்பயிற்சி, சரியான தூக்கம். அடுத்த பாடம் பாருங்க. தலைக்குள் ஓர் உலகம். உலகிலேயே மிக மிக வியப்பானது மனித மூளை. மூளையின் செயல்பாடுகள் விந்தையானவை மட்டுமல்ல, புதிரானவை. நமது உடல் இயக்கத்திற்கு, மனம் இயக்கத்திற்கும் காரணமானது மூளை. இந்த பிரபஞ்சத்திலேயே மிகவும் அடர்த்தியான சிக்கலான ஒரு பொருள் மனிதனுடைய மூளை. மூளையினுள் இருக்கும் செல்களின் எண்ணிக்கை ட்ரில்லியன். மூளையின் செல்களில் இருக்கும் நியூரான்களின் எண்ணிக்கை 100 பில்லியன், அதாவது 10,000 கோடி. புத்திசாலித்தனம், படைப்பு உணர்ச்சி, ஞாபகம், தன்னுணர்வு ஆகியவற்றை காரணமாக நியூரான்களின் வலைபின்னல். மூளை முதுகுத்தண்டின் இருந்து முளைக்கிறது. மூளையின் 3 பாகங்கள்: உள்மூளை, நடுமூளை, பின்மூளை. மூக்கு, கண்ணு இவற்றை முடிவுகள் உள்ள இடம் முன்மூளை. உடலின் அசைவுகளையும் உணர்ச்சிகளையும் வளர்ச்சியையும் கட்டுப்படுத்துபவை சிறுமூளை. மூளையின் பசி உயிர்வழி பசி. மூளைக்கு ஒரு நிமிடத்திற்கு 800 மில்லியன் குருதி தேவைப்படுகிறது. 800 மில்லியன் குருதி தேவைப்படுகிறது. மூளையின் எடை உடம்பின் எடம்பில் 50ல் 1 பாகம். மூளையானது குருதி, உயிர்வழி ஆகியவற்றை மொத்த தேவையில் 5ல் 1 பாகத்தை எடுத்துக்கொள்கிறது. தனக்கென ஆற்றலை சேகரித்து வைக்க இடமில்லாதது மூளை. மேலிடமிருந்து ஆணை வந்த செயல்படும் செய்திகள்: கையை ஆட்டு, பரதநாட்டியம் ஆடு, அடி, மூக்கை தொடு போன்றவை. முதுகுத்தண்டின் குறுக்கே இணைப்புகளில் செய்யப்படுவதும் தன்னில்லாமை செயல்கள்: தும்பல், இரும்பல். சூடான பாத்திரத்தை தொட்டால் உடனே கையை விலக்கிக் கொள்வது போன்றவை. தலையின் பகுதியில் நடைபெறும் தன்னிச்சையான செயல்களான வெளிச்சத்திற்கு ஏற்றபடி கண்களை திறப்பது, தலையை திரும்பும் போது கண்களை நிலையுறுத்துவது ஆகியவற்றை மூளை பார்த்து கொள்ளும். ஏப்பமிடுவது, இரும்பல், தும்பல், கொட்டாவி, வாந்தி ஆகியவற்றை செயல்படுத்த மூளைக்கு பதிலாக முதுகெலும்பு இருந்தாலே போதும். வலப்பக்க செய்திகள் மூளையின் இடப்பக்க பகுதிக்கு, இடப்பக்க செய்திகள் வலப்பகுதிக்கு செல்லும். பெரும்பாலான வலது கையாளர்கள் இருப்பதை காரணம் மூளையின் இடது பகுதியின் அதிகப்படியான பாதிப்பு. பேச, எழுத, கணக்கிட, தர்க்கரீதிகள் சிந்திக்க உதவுவது இடது பாதி. அறிவாற்றல் பிரச்சனைகளை அலசுவது, சதுரங்கம் போன்றவற்றை இடது பக்கம் பார்த்து கொள்கிறது.
நம் மொழி அறிவு இடது பகுதியைச் சேர்ந்தது. மூளையின் இடது பாதி அண்ணன், வலது பாதி தம்பி. வடிவங்களை உணர வைப்பது வலது பாதி. கவிதை எழுதுவது, படம் போடுவது, நடனம் ஆடுவது, நடிப்பது போன்ற கலை தொடர்பானவை எல்லாம் வலது பாதிக்கும் அரியவை. வலது பாதி சரியில்லை எனில் வீட்டுக்கு போக தெரியாமல் திண்டாடுவோம். நடிகர்கள், பாடகர்கள், நடன கலைஞர்கள், இசைக்கருவிகள் கையாளுபவர்கள் ஆகியோர் வலது பகுதி ஆக்கிரமிப்பு அதிகமாக இருப்பவர்கள். பட்டய கணக்காளர்கள், கணக்கு ஆசிரியர், இந்திய ஆட்சி பணியாளர் படித்தவர்கள் போன்றோர் இடது பகுதி ஆக்கிரமிப்பு அதிகம் இருப்பவர்கள். மனிதனுக்குத்தான் முகத்தில் உணர்ச்சிகளை காட்டும் திறமை அதிகம். மிருகங்களால் காட்ட முடிந்த உணர்ச்சிகள் கோபம், பயம். உணர்ச்சிகளின் பிறப்பிடம் மூளை. மூளை உடல் இரண்டுக்கு இணைந்து செயல்படுவதால் வெளிப்படுபவை உணர்ச்சிகள். புலன்களிலிருந்து கண்ணு, காது, தொண்டை வரும் செய்திகளை மூளை குறுகிய கால நினைவுக்கு அனுப்புகிறது. திரும்ப திரும்ப நினைத்து பார்த்தால் ஒரு செய்தியை அதிக காலம் தற்காலிக நினைவில் நிறுத்த முடியும். இவ்வாறு மீண்டும் மீண்டும் நினைக்கப்படும் செய்திகள் தேர்ச்சி பெற்று நம் மூளையின் நிலையான நினைவுக்கு அனுப்பப்படும். மறதி என்பது சில நினைவுகள் மற்ற நினைவுகளுடன் குறுக்கிட்டு அவற்றை அழிப்பது என்பர் சிலர். நாம் உயிர் வாழ தேவையான செய்திகளை நாம் விரைவில் மறப்பதில்லை. சிலருக்கு மத்தியானத்தை தூக்கத்தில் இருந்து எழுந்திருக்கும் போது அமுக்குபவன் வருவான், அமுக்குவான் வரும். அமுக்குவான் என்பது நினைவு திரும்பிய பிறகு கை கால் அசைக்கும் திறமை சிறிது நேரத்திற்கு பிறகு வருவது. சுமார் 90 நிமிடங்களுக்கு ஒரு முறை நாம் எல்லோரும் மனநிலை மாறுகிறோம். சராசரி மனிதன் தனது வாழ்நாளில் 20 வருடம் தூங்குகிறான். மனிதன் வாழ்நாளில் 3 லட்சம் கனவுகள் காண்கிறான். 3 லட்சம் கனவுகள் காண்கிறான். மனிதனுக்கு மட்டுமே உண்டான தனிப்பட்ட திறமை இலக்கண விதியின்படி பேசுவது. நாம் சட்டை போட்டு கொள்வது, சைக்கிள் ஓட்டுவது, பூனால் சாப்பிடுவது ஆகியவை அனுபவ அறிவு. கற்க கற்க நம் நியூரான்கள் இணைப்புகளின் சிக்கல்கள் அதிகமாகிக் கொண்டே வருகின்றன. தலைக்குள் ஓர் உலகம் என்னும் கட்டுரை சுஜாதாவின் தலைமைச் செயலகம் என்னும் நூலிலிருந்து தொகுக்கப்பட்டது. சுஜாதாவினுடைய இயற்பெயர் ரங்கராஜன். சுஜாதா படைத்தவை சிறுகதைகள், புதினங்கள், நாடகங்கள், அறிவியல் புனைக்கதைகள், திரைப்பட கதை வசனம். மின்னணு வாக்கு எந்திரம் உருவாகும் பணியில் முக்கிய பங்கு ஆற்றியவர் சுஜாதா. மின்னணு வாக்கு எந்திரம் உருவாக்கும் பணியில் முக்கிய பங்கு ஆற்றியவர் சுஜாதா. சுஜாதாவின் நூல்களில் சில: என் இனிய எந்திரா, மீண்டும் ஜினோ, ஸ்ரீரங்கத்து தேவதைகள், தூண்டில் கதைகள். ஓகேங்களா? இத்துடன் பார்த்தீங்கன்னா 8th புக்கில் இருக்கக்கூடிய 3 ஏலம் ஓகேங்களா ஒரே வீடியோவாக போட்டிருந்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. தொடர்ச்சியாக அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். நன்றி, வணக்கம்.